இந்த உபவாச நாட்களில் நம்ம உபவாசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அதை பற்றின வசனங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உங்களுக்கு இந்த வசனத்தை நான் விளக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம உபவாசிக்கும் போது மற்றவங்க, ஐயோ நான் உபவாசம் இருக்கிறேன், நான் இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன், ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு பசிக்குது, என்னால் இருக்க முடியலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறத காட்டிலும் உபவாசமாக இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ தான் ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு பலனளிக்க முடியும்.